இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஹிட்லர். விஜய் ஆண்டனி, கௌதம் வாசுதேவ் மேனன், சரண்ராஜ் வந்து அப்பத்திய நடிகர். இப்போ வந்து அவர் நடிக்கிறார். அப்படிங்கும்போது இந்த படம் என்ன படம் அப்படிங்கிற மாதிரி சரி போய் பார்த்தோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்து சீனில் வந்து ஒரு மலையில் வந்து வேலை செய்கிற ஒரு பொண்ணுங்க கூட்டம் வந்து ஒரு 10-15 பேர் வந்து வேலைகளை முடிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. அவங்க ஒரு ஆறை வந்து க்ராஸ் பண்ணி போகணும். அப்போ அந்த ஆறை தாண்டி போகணுன்னா ஏற்கனவே ஆறில் வந்து வரும்போது அவங்களதில் அவ்வளோவா தண்ணி இருந்திருக்காது அந்த ஆற்றுல. இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வெள்ளம் மாதிரி கரை புரண்டுக்கிட்டு போகும். அப்போ ஒரு கயிறு போட்டு எப்படியாவது வீட்டுக்கு போயிடுவோமே சொல்லிட்டு கயிறை கட்டிட்டு அவங்க அதை க்ராஸ் பண்ணி போக பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 10 பொண்ணுங்க வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படின்னு இந்த பக்கம் வந்து இந்த கதையை காமிச்சிட்டு இதுக்கப்புறம் இதை கட் பண்ணால் இந்த பக்கம் சென்னையில் காமிக்கிறாங்க. சென்னையில் வந்து ஒரு எலெக்ஷன் டைமாக இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து எப்படியா ஜெயிச்சிடணுன்னு ஒரு 250 கோடியை வந்து ஒரு ட்ரெயின் மூலமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இது பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த 250 கோடியே காணாமல் போயிடுது. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரசியல்வாதி யாருன்னா சரண்ராஜ். ஸோ சரண்ராஜோட 250 கோடி வந்து காணாமல் போயிடுது அந்த ட்ரெயின்லன்னு. இப்போ ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ காட்டினோடனே நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஹீரோ தான் இந்த பணத்தை அடிச்சிருப்பார். இப்போ 3 கனெக்ட் பண்ணுங்கள். அந்த பக்கம் ஒரு ஆற்று வெள்ளத்தில் ஒரு 10-15 பொண்ணுங்க அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் அரசியல்வாதி கிட்டேருந்து 250 கோடி பணத்தை வந்து ஹீரோ வந்து அடிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன, 1 2 3ன்னு போட்டு ஒரு கணக்கு போட்டிங்கன்னா சரண்ராஜ் புதுசாக வராருன்னா நமக்கு வந்து இந்த ஜென்டில்மேன் படம் வந்து கிளிக் ஆகுது. அந்த படத்தில் அர்ஜுன் வந்து இந்த மாதிரி கோடிக்கணக்கில் பணத்தை வந்து கொள்ளையடிப்பார். அப்போ பார்த்தோன்னா சரண்ராஜ் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார். இதில் வித்தியாசமாக சரண்ராஜ் தான் எக்கச்சக்கமாக பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை ஹீரோ கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இந்த படத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து நமக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தோணவே இல்லை. தேட்டரில் போய்ட்டு உட்காந்தோன்னா நமக்கு இதை வந்து பார்க்கணும் அப்படின்னே தோணலை. எல்லாம் பழைய கதையாக இருக்குது. இந்த படத்துக்கு எதுக்கு ஹிட்லர்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஹிட்லருங்கிறது என்ன, ஒரு நிறைய பேரை ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி வச்சுக்கிட்டு அத்தனை பேரை குடும்பப்படுத்தி அவன் அந்த ரேஞ்சில் இருந்த ஒரு ஹிட்லரோட பேரை இதில் எதுக்கு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஹீரோவையும் ஹிட்லர் சொல்ல முடியாது, வில்லனையும் ஹிட்லர் சொல்ல முடியாது, யாரையுமே ஹிட்லர் சொல்ல முடியாது. கடைசியில் நம்மளை தான் ஹிட்லர் ஆக்கி வச்சுருக்க மாதிரி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. படம் வந்து ரொம்ப சுத்த வேஸ்ட்டுங்க. இதில் கௌதம் வாசுதேவ் மேனன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இதை கண்டுபிடிக்க வராராம்மா. எங்கத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஸ்லோ மோஷனில் என்னமோ நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னத்தை கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல. ஸோ கௌதம் வாசுதேவன் ஹீரோ தான் இந்த பணத்தெல்லாம் கொள்ளடிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சாரா, சரண்ராஜ் நிலைமை என்ன ஆச்சு, அங்கே அடிச்சுக்கிட்டு போன பொண்ணுங்க நிலைமை என்ன ஆச்சு, சமுதாயத்துக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப பழைய கதை. இதை வந்து எப்படி எடுத்தாலும் இந்த வந்து படம் வந்து ஓட போகிறது கிடையாது. இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்து வச்சு கண்டிப்பாக படமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஜய் ஆண்டனி என்னமோ சூப்பர் ஹீரோ ஆகிடணுங்கிற ரேஞ்சில் ஏதோ ஹிட்லர்னுலாம் பேர் வச்சானாச்சும் நம்ம ஏதோ வந்து அந்த மாதிரி படங்களில் நடித்தானாச்சும் நம்மளை பெரிய ஹீரோவாக ஆக்கிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்னென்னமோ நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒன்றுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கௌதம் வாசுதேவன் மேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு போலீஸாக வந்து ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி வர்ற ஒரு மாதிரின்னு ஒரே முத்திரையை குத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ ஹிட்லருக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் ஒரே முத்திரை. விஜய் ஆண்டனியா இப்படி தான் நடிப்பார், கௌதம் மேனன்னா இப்படி தான் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரே முத்திரையை குத்தி வச்சுருக்குறாங்க. இதில் ஹீரோயின் அதுக்கு மேலே அது எதுக்குன்னு ஹீரோயின்னே தேவையில்லை. இந்த படத்துக்கு எதுக்கு ஹீரோயின்னே தேவையில்லை. அந்த ரேஞ்சில் வந்து படம் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. படம் வந்து சுத்த வேஸ்ட்டு தாங்க. இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு வீட்டிலே நிம்மதியாக பாய் போட்டு படுத்து தூங்கலாம்.